இருந்த மாதிரி தெரியலையே. இந்த ஊடக வாடக வாயில் இருக்கான்ல, இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஊடக பொறுக்கிகள், இந்த பொறுக்கிகளை வைத்துக் கொண்டு அவன் சோசியல் மீடியால வரதை வச்சு உட்காந்து கதை பேசிட்டு உட்காந்துருக்கான், வீடியோ பேசிட்டு. சோசியல் மீடியால வர செய்தியை வச்சுக்கிட்டு மின்சாரத்தை எதுக்கு ஆஃப் பண்ணாங்க, எதுக்கு ஆம்புலன்ஸ் விட்டாங்க, எதுக்கு அந்த இடத்த தரல. டேய், கரூர்ல முன்ன பண்ண போயிருக்கேடா. கரூர்ல தாவேக்கா ஏற்கனவே கேட்ட கரூர் ரவுண்டானா, பேருந்து நிலைய ரவுண்டானா, கரூர்ல கூடிய லைட் ஹவுஸ், கரூர்ல கூடிய உழவர் சந்தை பகுதியை கொடுத்திருந்தா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 500 இருந்து 1000 பேர் மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஒட்டுமொத்தமான கரூரும் மூழ்கி போயிருக்கும், முடங்கி போயிருக்கும். இவங்க திட்டமிட்டது நாமக்கல்ல இருந்து அப்படியே தேசிய நெடுஞ்சாலை வழியா வந்து அந்த அமராவதி ஆத்துப்பாலம் வழியா இறங்கி அப்படியே ஊருக்குள்ள ரோட் ஷோ போடலாம். ஒட்டுமொத்தமான அந்த கரூர்ல ஒரு ரோடு இருக்கு, ஒரு கோயம்புத்தூர் ரோடு ஒன்று இருக்கு, பெரிய ரோடு, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த ரோடு, அந்த சாலை முழுக்க ரோட் ஷோ போகலான்னு திட்டமிட்டு இருக்காங்க. ரோட் ஷோக்கு அனுமதி கிடையாது, ஒரு இடத்துல தான் பேச அனுமதி. ரோட் ஷோ முழுக்க போடலான்னு திட்டமிட்டு இருக்காங்க. அது காவல்துறை அப்படி போட்டா ஒட்டுமொத்த கரூரும் முடங்கிடும், யாரும் எந்த வேலையும் பார்க்க முடியாது. நேற்று வேற உங்களுக்கு சனிக்கிழமை பீக்கில் தான் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை தான் விடுமுறை, சனிக்கிழமை பெரிய விடுமுறை கிடையாது, எல்லா மில்களும் இயங்கக்கூடியதுதான். அது பெரிய நெருக்கடியை கொடுத்துருந்தா காவல்துறை தவிர்க்கிறாங்க. அப்படி தவிர்த்தே இவ்வளவு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்கன்னா, ஒருவேளை காவல்துறை இவங்க கேட்டது போல ரைட் ஹவுஸையோ, இவங்க கேட்டது போல உழவர் சந்தையோ, பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானையோ கொடுத்திருந்தா நிச்சயமாக 500 இருந்து 1000 பேர், ஏன் கூடுதலாக கூட மரணம் நிகழ்ந்திருக்கலாம். ஒரு பெரும் சோகம், ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்குமான சோகமாக கூட அது மாறி நின்றுக்கும். இதுவே பெரும் சோகம் தான். குழந்தைகளும் பெண்களும், கர்ப்பிணி பெண்களும், மாற்றுத்திறனாளி குழந்தையும் இறந்து போனது பெரும் சோகம் தான். அது இதை விட பன்மடங்காக உயர்ந்திருக்கும். அப்போ இந்த ஊடக பொறுக்கிகள் திட்டமிட்டு இந்த ஆதவர்ஜினா கொடுத்த காசுக்காக, அவன்கிட்ட வாங்கின பணத்துக்காக நடந்ததை பேசுங்கடா, நடந்ததை பேசுங்கடா. உங்களை போன்றவர்கள் காவல்துறையை கேளு, காவல்துறை பேசு, காவல்துறை அடக்குகுது, காவல்துறை ஒடுக்குது. திமுக விமர்சனம் பண்ணி, ஆட்சி விமர்சனம் பண்ண 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த இடத்துல இது மூல நடந்திருக்கு, ஒரு சாவு நிகழ்ந்திருக்கு, மரணம் நிகழ்ந்திருக்கு. இதற்கு காரணமானதை பேசி இனிமேல் இது நடக்காம தடுக்கப்படணும். இது போல எந்த கட்சியில் நடக்கக்கூடாது. சாகிறது எளிய மனிதர்கள் தான், சாவரவன் தமிழன் தான், சாவரவன் சாதாரண மனிதர்கள் தான். அவனை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு களத்துக்கு போய் என்ன நடக்குன்னு விசாரிக்காம, எது எதுன்னு பேசாம, யார் எது கொடுத்தாலும் உட்கார்ந்து இந்த ஊடக பொறுக்கிகள் பேச போய் தான் ரெட் பிக்ஸ், பெலிக்ஸ், சவுக்கு சங்கர் ஒரே மாதிரி ஸ்கிரிப்ட். எதுக்கு கரண்ட் கட் பண்ண, கரண்ட கட் பண்ணனா 500 பேர் செத்துருப்பான், கரண்ட கட் பண்ணனா 500 பேர் செத்துருப்பான். டிரான்ஸ்பார்மர்ல இபி போல்ல ஏறி நிக்கிறான், கட் பண்ணாம என்ன செய்வாங்க? கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம்ல, ஒரு ஜெனரேட்டர் ரொம்ப உடைச்சு தள்ளிட்டான், அவன் உடைச்சு தள்ளனா நல்ல இன்னும் கொஞ்சம் பேர் செத்துருப்பான். நல்ல என்ன, வேற ஸ்பேஸ் இல்ல அவனுக்கு, வேற வழியே இல்ல, உடைக்கிறான். ஒரு மரம், இன்னைக்கு அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் அருணா ஜெகதீசன் விசாரிக்க வராங்க, அந்த அதிகாரி சொல்றாரு, மரம் பட்ட பாடுங்க பாருங்கம்மா, இந்த மரம் என்ன